வெப்பமண்டல புயல் நெருங்குவதால் இன்று முதல் கடும் மழை பெய்யும். மெட் மலேசியா எச்சரிக்கை. சீனாவில் மோசமான ரயில் விபத்து, 11 பேர் மரணம். உலகின் முதல் டெங்கி தடுப்பூசிக்கு பிரேசிலில் அனுமதி, வரலாற்று சாதனை என அரசு பாராட்டு. ஆஸ்திரேலியாவில் சுறாமீன் தாக்கியதில் பெண் மரணம், மற்றொருவர் காயம். ஹரியானாவில் இரும்பு கம்பம் சரிந்து 16 வயது கூடைப்பந்து வீரர் பலி. வெப்பமண்டல சென்யார் புயல் மலாக்கா நீரிணை கடற்பகுதியின் வடக்கே நோக்கி நகர்ந்து தீபகற்பம் முழுவதும் மேற்கு நோக்கி நகர்ந்து வருவதால் குறிப்பாக மேற்கு மற்றும் மத்திய மாநிலங்களில் இன்று முதல் தொடர்ந்து கடும் மழை, பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பான அபாயத்தை கொண்டு வருகிறது. சுமத்ராவின் வடக்கேயும் பேராக்கின் லுமூட்டில் இருந்து தென்மேற்கே 102 கிலோமீட்டர் தொலைவிலும் மணிக்கு 24 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த புயல் கண்டறியப்பட்டதாக வானிலை ஆய்வுத்துறையான மெட் மலேசியா தலைமை இயக்குனர் இஷாம் அனீப் தெரிவித்தார். கடா, பினாங்கு, பேரா, பஹாங், ஸ்லாங்கூர், குவாலலும்பூர், புத்ராஜயா, நெகிரி சம்பிலான், மலாக்கா மற்றும் ஜோஹூரில் வெப்பமண்டல புயல், தொடர்ச்சியான மழை, பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பான எச்சரிக்கைகளை மெட் மலேசியா வெளியிட்டுள்ளது. இன்று முதல் சனிக்கிழமை நவம்பர் 29ஆம் தேதி வரை இந்நிலை நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. New Skechers Aeroburst, running shoes that push the laws of aerodynamics. It all starts with Skechers Hyperburst technology, supercritical foam that gives Aeroburst unbelievable response and propulsion, plus a carbon-infused H-plate that returns more energy. Skechers Aeroburst. உலகில் முதன்முறையாக ஒரே ஒரு முறை மட்டுமே செலுத்தப்படும் டெங்கி தடுப்பூசிக்கு பிரேசில் அரசு கடந்த புதன்கிழமை அனுமதி வழங்கியுள்ளது. கொசுவால் பரவும் டெங்கி தொற்று உலகம் முழுவதும் அதிகரித்து வரும் நிலையில் இந்த தடுப்பூசி ஒரு முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது. டெங்கி காய்ச்சல், கடுமையான சளி காய்ச்சல் போன்ற அறிகுறிகள், உடல் வலி, கடும் சோர்வு போன்றவற்றை ஏற்படுத்துகிறது. கடந்த 2024ஆம் ஆண்டு உலகம் முழுவதும் டெங்கி தொற்றுகளின் பதிவுகள் அதிவேகமாக உயர்ந்ததற்கு காலநிலை மாற்றமே முக்கிய காரணம் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். பிரேசிலின் சுகாதார கட்டுப்பாட்டு அமைப்பு அன்வீசா இந்த தடுப்பூசியை 12 முதல் 59 வயதிற்குட்பட்டவர்களுக்கு மட்டுமே பயன்படுத்த அனுமதி வழங்கியுள்ளது. இந்த தடுப்பூசி ஒரே முறை செலுத்தினால் போதும் என்பதால் டெங்கி பாதுகாப்பில் இது மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. சீனாவின் தென்மேற்கே யுனான் மாநிலத்தில் ரயில்வே தொழிலாளர்கள் குழு மீது ரயில் மோதியதில் 11 பேர் கொல்லப்பட்டதோடு மேலும் 2 காயமடைந்தனர். சீனாவின் தென்மேற்கு நகரமான குன்மிங்கில் லுவோயாங் நகரில் இன்று அதிகாலையில் நிலநடுக்கத்தை கண்டறிதல் கருவிகளை சோதித்து பார்த்த ரயில் லுவோயாங் நகரின் ரயில் நிலையத்தில் வளைந்த தண்டவாளத்தில் இருந்த தொழிலாளர்கள் மீது மோதியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே யுனான் மாநிலத்தில் உள்ள ரயில் நிலையம் மீண்டும் இயல்பான சேவைகளை தொடங்கியுள்ளதாக குன்மிங் ரயில்வே பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. கிழக்கு ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸில் உள்ள கடற்கரைக்கு அருகே இன்று அதிகாலையில் சுறாமீன் ஒருவரை தாக்கிக் கொன்றதோடு மற்றொருவரை கடுமையாக காயப்படுத்தியது என மீட்பு பணியாளர்கள் மற்றும் போலீசார் தெரிவித்தனர். சுறாவால் தாக்கப்பட்ட பெண் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே உயிரிழந்தார்.
இச்சம்பவத்தில் ஆடவர் ஒருவர் காலில் கடுமையாக காயத்திற்குள்ளாகி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. ஒதுக்குப்புறமான பகுதியில் நடந்த இந்த சம்பவம் மிகவும் கொடூரமானது என நியூ சவுத் வேல்ஸ் உயர்காப்பு நிறுவனத்தின் நிர்வாக தலைவர் ஸ்டீவன் பியர்ஸ் விவரித்தார். சிட்னியில் இருந்து வடக்கே சுமார் 250 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிரவுடி பே விரிகுடாவில் உள்ள கடற்கரைக்கு அருகில் நடந்த தாக்குதல் குறித்து காலை 6:30 மணியளவில் அவசர சேவைகளுக்கு அழைப்பு வந்தது. ஆஸ்திரேலியாவில் சுறா தாக்குதல்கள் ஒன்றும் புதிதல்ல. 1791 முதல் ஆஸ்திரேலியா முழுவதும் 1280க்கும் மேற்பட்ட சுறா தாக்குதல் சம்பவங்கள் நடந்துள்ளன. அவற்றில் 250க்கும் மேற்பட்டவை உயிரிழப்புகளை ஏற்படுத்தியுள்ளன. ஜோர் பாலிவுட் பஜார் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோரில் இப்பொழுது தொடங்கியாச்சு. அடுத்த வாரம் ஏயான் பிக் புக்கிட் ரிமா கோத்தகுமனிங் ஷாலாமில், அடுத்து மலாக்கா மாலில். ஜோர் அண்ட் சிங்கப்பூர் மக்களே, வைரல் ஃபுட் ஆன்லைன் மற்றும் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் நியூ அரைவல்ஸ் பிரீமியம் அண்ட் பூட்டிக் கலெக்ஷன், furniture and bedroom set, சாமி மேடை, kitchenware, divine festival அனைத்தும் ஒரே இடத்தில் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோ பார்வில் தொடங்கியாச்சு. நவம்பர் 30 வரை வாங்க வைரல் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். கடந்த செவ்வாய்க்கிழமை காலை இந்தியா ஹரியானாவில் 16 வயது தேசிய கூடைப்பந்து வீரர் பயிற்சியின் போது ஏற்பட்ட விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். கூடைப்பந்தின் வலைக்கம்பத்தை பிடித்து அவர் தொங்க முயன்ற போது முன்பே நிலை தடுமாறி இருந்த அந்த இரும்பு கம்பம் திடீரென முறிந்து அவரது மார்பில் விழுந்தது. சிசிடிவி காட்சிகளிலும் கம்பம் பலவீனமாக இருந்ததை தெளிவாக காண முடிந்தது. அருகில் இருந்த வீரர்கள் உடனடியாக ஓடி வந்து கம்பத்தை அகற்றினர். இருந்தாலும் அவரது மார்பு பகுதியில் ஏற்பட்ட கடுமையான காயங்களினால் அவ்வீரர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவத்துக்கு பிறகு மைதானத்தில் இருந்த உபகரணங்களின் நிலை மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து அதிகாரிகள் விசாரணையை ஆரம்பித்துள்ளனர். பஹாதுர்கரில் இதே போன்ற விபத்தில் 15 வயது சிறுவன் உயிரிழந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஜோர் அண்ட் சிங்கப்பூர் மக்களே, தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோ பார்வில் தொடங்கியாச்சு. நவம்பர் 30 வரை வாங்க வைரல் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். ஜோர் பாலிவுட் பஜார் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோரில் இப்பொழுது தொடங்கியாச்சு. அடுத்த வாரம் ஏயான் பிக் புக்கிட் ரிமா கோத்தகுமனிங் ஷாலாமில், அடுத்து மலாக்கா மாலில். நாட்டின் புகழ்பெற்ற வைரல் ஃபுட்ஸ் ஆன்லைன் அண்ட் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் 100க்கும் அதிகமான ஃபுட் வெரைட்டிஸ், நியூ அரைவல்ஸ், பிரீமியம் அண்ட் பூட்டிக் கலெக்ஷன், தரமான பொருட்கள், நியாயமான விலைகள். ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.